கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டு, யோகமான ஆண்டு, பொன்கொழிக்கும் ஆண்டு. காரணம், உங்கள் ராசியை குரு பார்க்கின்றார். குரு ஆரம்பத்தில் தொடக்கத்திலே பார்க்கின்றார். அது மட்டுமல்ல, சனி பேச்சியாகி உங்கள் ராசியை விட்டு சனி பகவான் குடும்பஸ்தானத்திற்கு செல்லப் போகின்றார். இதுவரை ஜென்மச்சனியின் ஆதிக்கத்தில் சிக்கியிருந்த உங்களுக்கு மனக்கவலைகள் அதிகமாக இருக்கும். மனக்லேசங்கள் வரலாம். இனம் புரியாத ஒரு கவலை, குடும்பத்தில் ஒரு ஈடுபாடுகள் ஏற்படாது. அதே நேரத்திலே வாங்கல் கொடுக்கலிலும் தட்டு தடுமாற்றங்கள் ஏற்படலாம். சிலரை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த சனி பேச்சுக்கு பின்னால் உங்களுக்கு சஞ்சலங்கள் தீரும், சந்தோஷங்கள் சேரும். சரி, குரு 6க்கு வருகிறாரே, 26/5/2026, அதனால் ஏதேனும் பாதிப்பு ஏற்படாது என்று நீங்கள் நினைக்கலாம். பொதுவாக 6ல் குரு வந்தால் ஊரில் பகை என்றாலும் கூட உங்களுக்கு 2க்கு அதிபதி என்பதனாலே குடும்பத்தில் சில குழப்பங்களை ஏற்படுத்தும். இதுவே அதன் பார்வை பல நாள் உங்களுக்கு 2, 10, 12 ஆகிய 3 இடங்கள் புனிதமடைகின்றன. சுப செலவுகளை அதிகமாக செய்யக்கூடிய சூழல் உருவாகலாம். அதற்கேற்ற வருமானமும் உங்களுக்கு வரும். தொழிலில் திடீரென மாற்றங்கள் அல்லது புதிய பங்குதாரர்களை சேர்த்துக் கொள்வீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரலாம். அயல்நாட்டிலிருந்து கூட உங்களுக்கு சிலருக்கு அழைப்புகள் வரலாம். என்ன இருந்தாலும் ராகுகேது பேச்சு மிகுந்த நன்மையை வழங்கும். ஜென்ம ராகு 12க்கு வருகின்ற பொழுது இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், நல்ல முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு வரப்போகின்றது. சந்தித்த நண்பர்கள் உங்களுக்கு சந்தோஷமான தகவல்களை கொடுப்பார்கள். எனவே குரு பேச்சு, சனி பேச்சு, ராகுகேது பேச்சு 3 பேச்சுகளாலும் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு என்றாலும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் விரதம் இருந்து அனுமனை வழங்க வேண்டும். குறிப்பாக சென்னையில் இருப்பவர்கள் எல்லாம் சென்னைக்கு அருகிலே உள்ளக்கூடிய அந்த வில்லிவாக்கத்துக்கு பக்கத்தில் வட திருக்கடையூர் என்ற ஒரு அற்புதமான கஷேத்திரம் இருக்கின்றது. அங்குள்ள அபிராமி அம்மன், அமிர்த கடேஸ்வரை வழிபடலாம். சாதாரணமாக உள்ளூரில் இருக்கக்கூடிய சனிக்கிழமை அன்றைக்கு உள்ளூரில் இருக்கும் தெய்வங்களை, அதாவது அனுமனை நீங்கள் வழிபடுவதன் மூலமும் உங்களுக்கு அல்லல்கள் தீரும், ஆனந்தம் பெருகும்.